26வது வசனம். உங்களுடைய திருவிருந்து கப்ஸ் அங்க இருக்குது, நீங்க உங்களுடைய கப்ஸை நீங்க எடுத்துக்கோங்க. 26ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 26 மற்றும் 26வது வசனம். ரெடியா? அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவளுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதுல பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது என்றார். ஒரு புதிய ஒரு ஒப்பந்தத்தை இங்கே நாம் இயேசு கிறிஸ்து போடுவதை நாம் கவனிக்கிறோம். ஒரு பழைய உடன்படிக்கை ஒன்று இருக்கிறது, புது உடன்படிக்கையும் ஒன்று இருக்கிறது. இந்த புது உடன்படிக்கையுடைய மேன்மை என்ன? இந்த புது உடன்படிக்கையினுடைய விசேஷம் என்னன்னு சொன்னா, மனிதன் தன்னுடைய பாவங்களுக்காக அவன் ரத்தம் சிந்த வேண்டியதுதான் பழைய உடன்படிக்கையினுடைய விதி. ஆனா புது உடன்படிக்கையினுடைய கோட்பாடு என்ன? அதோடைய சட்டம் என்னவென்றால், மனிதனுடைய பாவங்களுக்காக கிறிஸ்து ரத்தம் சிந்துகிறார். அது மட்டுமல்ல, அந்த ரத்தம் நித்திய உடன்படிக்கையின் ரத்தமாக, புது உடன்படிக்கையின் ரத்தமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த பாவம்தான் மனிதனுடைய பிரதானமான பிரச்சனையா இருக்கிறது. பாவத்தின் மூலமாய் மரணம் உண்டாகிறது. பாவம்தான் மனிதனையும் தேவனையும் ரெண்டாய் பிரிக்கிறது. பாவத்தோடு இருக்கிற மனுஷன் ஆசீர்வாதமா இருக்க முடியாது, சுகமா இருக்க முடியாது, பிறகு நித்திய ஜீவனை பெற முடியாது. பாவம் எல்லாவற்றுக்கும் ஒரு பெரிய பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது. ஆகவே இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது நல்ல ஒரு பிரசங்கத்தை பண்ணி, ஒரு மனுஷனா இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்லி ஒரு மோரலான ஒரு டீச்சிங்ஸை காமிச்சோ, இல்ல இப்படிதான் எந்திரிக்கணும், இப்படிதான் ஜெபம் பண்ணணும், இப்படிதான் கரெக்டா இருக்கணும், ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மோரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து நல்லபடியா நடந்துக்கோங்க, என்ன மாதிரி இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் போல இயேசுநாதர். அவர் என்ன பண்றாரு, மனுஷன் பாவியா இருக்கிறான், பாவியான மனுஷன் அவனால் நல்லா நடந்துக்க முடியாது. முதல்ல பாவியை போய் நாம நல்லா நடன்னு சொன்னா அதை விட ஒரு பெரிய சோதனை எதுவுமே இருக்காது. எப்படின்னா, உடஞ்சு போன ஒரு காலை, ஒரு முடவனா இருக்கிற ஒரு ஆளை பார்த்து டெய்லி காலை எழுந்து ஒரு 2 கிலோமீட்டர் வாக்கிங் போன எப்படி இருக்கும் பாருங்க. காலே இல்லையா அவன் எப்படி வாக்கிங் போவான்? ஆகவே இந்த கால் இல்லாத ஆளுக்கு வேண்டியது இப்போ வாக்கியம், நம்முடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்ல, நம்முடைய கவுன்சிலிங் இல்ல. கால் இல்லாத ஆளுக்கு வேண்டியது என்ன? காலு தான் வேணும். அவனுக்கு கால் இல்லாத ஆளுக்கு என்ன வேணும்? காலு தான் வேணும். அவன்கிட்ட போயிட்டு ஒழுங்காரு, கரெக்டா வாக்கிங் போ, கரெக்டா நீ எக்ஸசைஸ் பண்ணு இப்படிலாம் சொல்லி பாருங்க, அவனுக்கு செல்லுபடி ஆகாது, அது ஒத்து வராது, அது மேட்சே ஆகாது. நாம சொல்ற கவுன்சிலிங் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஏன்னா மனிதனுடைய பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுதான் நம்ம பேச முடியும். இங்க மனிதனுடைய பிரதானமான பிரச்சனை என்ன? இந்த உலகத்தினுடைய பிரதானமான பிரச்சனை எல்லாரும் சேர்ந்து சொல்லும் பாவம். ஏன்னா இதுதான் ஆதாமுடைய மீறுதல்னால் பாவம் உலகத்தில் வந்தது. பாவத்தின் மூலமாய் மரணம் வந்தது. மரணத்தின் மூலமாக எல்லா வகையான துக்கங்களும் வேதனைகளும் உட்பிரவேசித்து விட்டது. சோ எல்லாத்துக்கும் மெயின் காரணமே இந்த பாவம் தான். எல்லாரும் பாவி ஆயிட்டாங்க. பாவியான ஒரு ஆளை போய் நல்லா ஒழுங்கா இருப்பா, பொய் பேசாத, திருடாத, கெட்ட வார்த்தை பேசாத, இதை பண்ணாத, அதை பண்ணாதன்னு சொன்னா ஒரு பாவி இதெல்லாம் எப்படி செய்ய முடியும்? அவனால பாவியா இருக்கிற ஆளை போய் ஒழுங்காருன்னா அது திருடங்கையிலேயே சாவியை கொடுத்து திருடாதன்னு சொல்ற மாதிரி. ஹலோ, அவன் தான் திருடன் தெரியுது, ஏன் சாவி கொடுத்தீங்கன்னு கேட்பாங்க. பாவின்னு தெரியுது, பாவிக்கு போய் எப்படி நீங்க மோரல் எத்திக்ஸ் சொல்லி கொடுப்பீங்க? பாவிக்கு போய் எப்படி நல்லா கவுன்சிலிங் கொடுப்பீங்க? பாவிக்கு வேண்டியது நம்முடைய மோரல் எத்திக்ஸ் கவுன்சிலிங் கிடையாது. பாவிக்கு வேண்டியது நல்லா நடந்துக்கோன்னு சொல்ல அவசியம் கிடையாது. ஏன்னா பாவிக்கு நீங்க அதை சொல்வதனால் பாவியால் அதை கடைபிடித்து நடக்கவும் முடியாது. பாவிக்கு வேண்டியது என்ன? பாவத்திலிருந்தே விமோசனம் தான் தேவை. அவனுக்கு ஒரு விடுதலை தேவை, அவனுக்கு மீட்பு தேவை, ரட்சிப்பு தேவை. பாவத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை கிடைச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பாவியான மனிதன் ஒரு நீதியான வாழ்க்கை வாழ ஆரம்பிப்பான்.
ஏமேன். இப்ப பாவிக்கு வேண்டியது முதல்ல என்ன? விமோக்ஷனம். எல்லாம் விமோக்ஷனம். இந்த விமோக்ஷனம் தான் இல்லாம உலகம் வந்து தவித்து கொண்டிருந்தது. இந்த பாவத்தின் விடுதலை இல்லாம உலகம் வேதனைப்பட்டு கொண்டிருந்தது. இந்த பாவத்துல பிறந்து பாவத்துல மரித்தவர் தான் நிறைய பேர் இருந்தாங்க. இந்த பாவத்திலிருந்து மட்டும் விமோக்ஷம் கிடைச்சிச்சுன்னா மீது எல்லாவற்றிலிருந்து விடுதலை கடத்தி விடும். இந்த பாவத்தை டீல் பண்ண சாக்ரட்டிஸ் வரல, அரிஸ்டாட்டில் வரல, பிளேட்டோ வரல, எந்த ஒரு பிலாசபர்ஸ் வரல. பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வருகிறார். அவர் ஒருவரால் மட்டும்தான் பாவத்தின் விமோக்ஷத்தை கொடுக்க முடியும். அவர் வந்து சொல்லுகிறார், இது என்னுடைய ரத்தம், இதை நீங்கள் வாங்கி பானம் பண்ணுங்கள், இது உங்கள் பாவங்களுக்காக சிந்தப்படுகிற இயேசு கிறிஸ்துடைய புது உடன்படிக்கையின் ரத்தமாக இருக்கிறது. புது உடன்படிக்கையின் ரத்தம். இது ஒரு நியூ அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட் எப்படிப்பட்டது? பாவ மன்னிப்பை ஏற்படுத்துகிறது. பாவ மன்னிப்புனால் எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கிறது? எல்லா பிரச்சனைக்கும் காரணமே பாவம் தான். எல்லா சங்கடங்களுக்கும், எல்லா துக்கங்களுக்கும், எல்லா தீமைகளுக்கும், எல்லா மரணங்களுக்கும், எல்லா சஞ்சலங்களுக்கும், எல்லா வகையான நெகட்டிவ் திங்ஸுக்கு எல்லாவற்றுக்கும் ரீசனே பாவம் தான். இந்த பாவம் ஒண்ணு மட்டும் டீல் பண்ணியாச்சுன்னா எல்லாத்தையும் விடுதலை ஆயிடுவான் மனுஷன். ஆமென். ஆகவே இயேசு அந்த பாவத்தை விடுதலை கொடுக்க இயேசு வரார். இது ஒரு லா, இது ஒரு அக்ரிமெண்ட், இது ஒரு கான்ட்ராக்ட். இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கையின் ரத்தமாக இருக்கிறது என்று இயேசுவே வந்து அக்ரிமெண்ட் போட்டு போயிட்டாரு. இந்த அக்ரிமெண்ட் யாரும் கேன்சல் பண்ணவே முடியாது. அவர் அக்ரிமெண்ட் போட்டாரு. இந்த அக்ரிமெண்ட்டை பிலீவ் பண்ணுங்கன்றாரு. இந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ள வாங்கன்றாரு. இந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ள வந்துருங்க. இந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ள வரவங்களுக்கு நிறைய பிரிவிலேஜஸ் இருக்குதுன்றாரு, நிறைய மேன்மைகள் இருக்குது, நிறைய ஸ்லாக்கியங்கள் இருக்கிறது. பாருங்க, இப்போ ஒரு வல்லரசு நாட்டை வந்து சொல்லுது, ஒரு ஆஃபர் கொடுக்குது, எங்க கிட்ட அக்ரிமெண்ட் போட்டுக்கோங்க, உங்க நாட்டுக்கு வேண்டிய ராணுவத்தையும், உங்க நாட்டுக்கு வேண்டிய பெட்ரோலையும், உங்க நாட்டுக்கு வேண்டிய எல்லா வகையான மருந்துகளையும் நாங்க எங்க நாட்டுல இருந்து அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வல்லரசு நாடு வந்து ஒரு ஆஃபர் பண்ணி அப்படி சொல்லிட்டாங்கன்னா, வாங்கன்னு சொல்றதுனால எல்லாரும் போயிட மாட்டாங்க. இல்ல எல்லாரும் நமக்கு தருவான்னு எதிர்பார்க்கவும் முடியாது. ஒவ்வொரு லீகலான விஷயத்துக்கு ஒரு அபிஷியல் அக்ரிமெண்ட் ஒண்ணு இருக்குது. அந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணுங்கன்னு வாங்கன்னு சொல்லும் போது நம்பி போய் சைன் பண்ணியாச்சுன்னா அந்த அந்த நாட்டினுடைய அந்த அக்ரிமெண்ட்ல என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குதோ, பிரிவிலேஜஸ் இருக்குதோ, எல்லாம் அக்ரிமெண்ட்ல போட்ட ஆளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். எதுவுமே நம்புறீங்க? அக்ரிமெண்ட்னாலே அங்க பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம், பிரிவிலேஜஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இதெல்லாம் இல்லாம அக்ரிமெண்ட் இருக்க போறது கிடையாது. அந்த மாதிரி இந்த பாவ மன்னிப்பினுடைய அக்ரிமெண்ட் என்ன, இந்த பாவ மன்னிப்புடைய பிரிவிலேஜஸ் என்ன அப்படி சொன்னா, உங்கள் பாவங்கள் இருந்து உங்களுக்கு பெரிய மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டு உள்ள வாங்கன்னு சொல்ல வராரு. இது வந்தவங்களுக்கு முதலாவது பாவத்தினால் உண்டான பாதிப்புகள் முதல்ல குறைய ஆரம்பிக்கும். பாவத்தினால் என்னென்ன பாதிப்புல வந்துச்சுன்றதுக்கு ஆதாம பாருங்க, எல்லா வகையான நெற்றியின் வேர்வையினால் அவன் வேர்வை செஞ்சு ஆகாரத்தை புசிக்க ஆரம்பித்தான். சோ நிறைய நேரங்களில் இந்த நெற்றியின் வேர்வையே ஒரு பெரிய ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. மனுஷனா பிறந்தா வேர்வை சிந்தி சாப்பிடணும் பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. வாரன் பஃபெட்டா வேர்வை சிந்தியா சாப்பிடுறாரு, பில்கேட்ஸ் எல்லாம் வேர்வை சிந்தியா சாப்பிடுறாங்க, எலான் மஸ்க் எல்லாம் வேர்வை சிந்தியா சாப்பிடுறாங்க. அதெல்லாம் போய் அந்த பிலாசபியை நம்பாதீங்க. அது தப்பான பிலாசபி, தப்பான ஒரு தத்துவத்துல மக்களை ஏமாத்துறாங்க. ஆகவே வேர்வையினால் மனுஷன் வந்து முன்னேறுவான்னு எங்கேயும் சொல்லப்படவில்லை. அது உலகம் கொடுக்குற ஒரு தத்துவம். ஏன்னா உலகத்துக்கு ஓனர்ஸுக்கு தேவை, அந்த கார்பரேட் கம்பெனிக்கு தேவை. இந்த வேர்வை வந்து ஆசீர்வாதம் கிடையாது, அது ஒரு சாபக்கேடு. பாவத்துக்கு பிறகுதான் வேர்வையே வந்தது. அந்த பாவத்தினாலதான் மனுஷன் நெற்றியின் வேர்வை சிந்தி அவன் ஆகாரத்தை புசித்தான் வந்தது. இந்த வேர்வை வந்து பிளெஸிங்ஸ் அல்ல, அது சாபம். இந்த சாபத்தை முறியடிக்க இயேசு உலகத்துக்கு வராரு. கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி மனிதனுடைய பாவத்திலிருந்து மட்டுமல்ல சாபத்திலிருந்து அவன் விடுதலை ஆக்குகிறாரு. அப்போ பைனான்சியலா பிளெஸிங்ஸ் ஆகிறான், ப்ராஸ்பர் ஆகிறான், ஹீல் ஆகிறான். அந்த டெத்ல இருந்து ஒரு நியூ லைஃப் அவன் பெற ஆரம்பிக்கிறான். எல்லாமே அவனுக்கு புதுமையான காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. ஆதாம் பாவம் செய்யறதுக்கு முன்னால என்னென்னவெல்லாம் பிளெஸிங்ஸ் கடவுள் ஆதாமுக்கு வச்சாரோ அந்த அத்தனை பிளெஸிங்ஸையும் கிறிஸ்துவோட சிலுவையின் மரணத்தின் மூலமாக அல்லது அவர் போட்ட அக்ரிமெண்ட்டுக்குள்ள வருகிறவங்களுக்கு ஆதாம கொடுத்த எல்லா பிரிவிலேஜஸ் எல்லாம், எல்லா ஸ்லாக்கியங்கள் கிறிஸ்துவோட சிலுவையின் மரணத்தின் மூலமாய் அவர்களுக்கு அது உண்டாகிறது. ஆகவே இந்த
இது உங்கள் பாவங்களுக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையின் ரத்தம் ஒண்ணு நீங்க நினைச்சு கூட வந்தாரு, அக்ரிமெண்ட் போட்டு போயிட்டாரு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அக்ரிமெண்ட் என்ன? சில முக்கியமான விஷயங்களுக்கு அக்ரிமெண்ட் போடும்போது அங்க சில சில சலுகைகள், சில பெனிஃபிட்ஸ் நமக்கு அங்க கிடைக்கும். அக்ரிமெண்ட் போடுனா அக்ரிமெண்ட் எல்லாம் கையெழுத்து போட்டுருவாங்களா? எல்லாரும் அக்ரிமெண்ட் யாரும் கையெழுத்து போடவே மாட்டாங்க. அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுறானாலே, இந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டா நமக்கு நல்ல வேலை கிடைக்கும்ன்றாங்க, நல்ல வீடு கிடைக்கும்ன்றாங்க, நல்லதெல்லாம் நடக்கும்ன்றாங்க, பேசாம போட்டுருவான்னு சொல்லி கையெழுத்து போடுறாங்க. அந்த விதத்துல இங்க இயேசு இங்க ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். இது உங்கள் பாவ மன்னிப்புக்கு என்று சிந்தப்படுற இயேசு கிறிஸ்துவோட புது உடன்படிக்கையின் ரத்தமாக இருக்கிறது. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த பிளட் கவர்னன்ஸ் சொல்லுவாங்க, ரத்த உடன்படிக்கை சொல்லுவாங்க. இந்த ரத்த உடன்படிக்கை செய்யும் போது 2 விஷயத்தை சொல்லுகிறார். உங்கள் பாவத்துக்கான பனிஷ்மெண்ட் அவர் சரீரத்தை ஏற்றுக்கொள்கிறார். உங்கள் பாவத்துக்கான மன்னிப்பை தம்முடைய ரத்தத்தின் மூலமா நமக்கு தருகிறார். நம்ம அனைவரும் எழுமிருக்கலாம்.